எழுத்து சிம்மம் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எழுதுவதை நிறுத்திவிட்டார். நம்ம காலம் அப்புறம் எழுதவே இல்லை. பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் ஏன் எழுதலை, நீங்கள் ஏன் எழுதலை, ஏன் எழுதுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவருக்கு சும்மாவே கோபம் நிறைய வரும். அவர் டக்குன்னு ஒரு பதில் சொன்னார், எழுத்து என்ன தோசை சுடுறதா, எழுத்து என்ன தோசை சுடுற மாதிரியா, ஒவ்வொரு நாளும் சுட்டு சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எழுத்து அப்படி கிடையாது அப்படின்னு பதிவு செய்தாங்க. அம்பை ஒரு சிறுகதை, இது ஒரு எழுத்தாளனின் பார்வை. அம்பை ஒரு சிறுகதை எழுதினாங்க, வெளிப்பாடு அப்படின்னு ஒரு சிறுகதை. ஒரு சமையல் அறையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட ஒரு பெண், உலகமே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அந்த பெண் ஒரு நாளைக்கு எத்தனை தோசை சுடுகிறாள் அந்த சிறுகதையில் அவங்க பதிவு செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு 20 தோசை வீதம், ஒரு வருஷத்துக்கு 7300 தோசைகள், 40 ஆண்டுகள் சேர்த்தால் 2,92,000 தோசைகளை ஒரு பெண் இந்திய சமுதாயத்தில் தினமும் சுட்டுக்கொண்டே இருக்கிறார். இலக்கியம் என்பது எழுதுகிறவனுக்காகவும் பேசும், எழுத்து என்றால் என்னவென்றே தெரியாத, மயானம் செல்லும் வரைக்கும் மாவரைத்து கொண்டிருந்த, சுடுகாடு போகிற வரைக்கும் தோசை சுட்டு கொண்டிருந்த ஒரு எளிய மனுஷிக்காகவும் பேசும். அதுதான் இலக்கியத்தின் சிறப்பு.